மட்டன் நாங்கள் செய்ய போகிறோம் கிரேவி. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இது நாங்கள் அடுப்பு பற்ற வச்சு இப்போ எப்படி இப்போ சமையல் செய்ய போகிறோம்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவா முருகா, எல்லாமே இனிமேல் நல்லதாக நடக்கணும். முதல் வந்து நெருப்பை நல்லா எரிய வச்சுக்கணும். நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் வானலை வைக்கணும். முதல்ல வானல் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் ஊற்ற ஆரம்பிக்கணும். சொன்ன மாதிரி அடுப்பு எப்படி கலகலன்னு எரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பற்றவே இல்லை, இப்போ நல்லா எரியுது பாருங்கள். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றணும். நல்லா காஞ்சி போச்சு. அதில் வந்து எண்ணெயை ஊற்றணும். நல்லா எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அந்தளவுக்கு நல்லது உடம்புக்கு. கடுகு போடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட ஆரம்பிக்க வேண்டியதான். கடுகு பாருங்கள் எந்த அளவுக்கு பொரியுது பாருங்கள். இப்போ வந்து கறியை கொட்டணும். இதில் வந்து ஃபயர் 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 பண்ணுறது இதுதான். ஃபயர் ஃபயர் ஆகுது பாருங்கள். ஃபயர் மட்டன், இது பேர் வந்து ஃபயர் மட்டன். பாருங்கள் போட்ட உடனே பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்ட்டு. நல்லா வாசனையாக இருக்குது. எண்ணெய் கடுவுக்கே எந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. மட்டன் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். கறி வந்து நல்லா வேகணுன்றதுக்காக வந்து சால்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். சீக்கிரமாக வெந்துடும். வாவ், அருமையாக இருக்குது. கறி வந்து வேக போகுது. இப்போ வந்து நம்ம வந்து இது மசாலாலாம் ஆட் பண்ணணும். இது கூட கறியை நல்லா வேக வச்சுன்னா பாருங்கள் தண்ணியில் கறியில் இருக்கிற வந்து தண்ணியெல்லாம் வெளியே எடுக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த கறியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா இது கூட பார்த்தீங்கன்னா ஆச்சி மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். ஆச்சி மிளகாய் தூள் எங்க வாசனையாக இருக்குது பாருங்கள். ஆச்சி மிளகாய் தூள்னா சும்மாவா? எங்கே ஆச்சி மிளகாய் தூள். தண்ணியை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கறி கொஞ்சம் நல்லா வேகணுன்றதுக்காக தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது மட்டன் குழம்பு தான். ஆனால் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். எம்மி டேஸ்ட் பார்த்தனால கலராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க நெருப்பு வந்து பார்த்தீங்களா கறியில். ஃபயர் 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 மட்டன். இது பேர் வந்து ஃபயர் சிக்கன் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஃபயர் மட்டன். எப்படி எரியுது பாருங்கள். நல்லா கலன்னு. வா, ரெடி ஆகிடுச்சு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கறி எப்படி இருக்கு தெரியுமா? செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? வாவ், டேஸ்டி. இந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சாப்பிட்றதே ஒரு சுகம்தான் இல்லை? மணி எப்படி இருக்கு உனக்கு சாப்பிடும்போது? வாவ்,